ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா? நேற்றைய எபிசோடில் மாயா ஏற்பாடு செஞ்ச ஆட்கள் ரேவதியை கடத்திய நிலையில் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரேவதியை காணலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க, நீங்கள் காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா, சிலர் பேர் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அதனால தான் கேட்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை, அங்கே எல்லாம் ஓகே தானே, ரேவதி எதுவும் பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு விசாரிச்சிட்ருக்காங்க. இல்லைங்கதா அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்லிகிட்ருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, ரேவதிக்கு ஃபோன் போட்டேன், ஆனால் ரேவதி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நீங்கள் ரேவதிகிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், நான் ரூமுக்கு போயிட்டு ரேவதிக்கு வந்து ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க கார்த்திக். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. புது தாலியோட ஒரு பொண்ணோட டெட் பாடி இங்கே கிடைச்சிருப்பதாக சொல்லி கார்த்தியை அழைச்சிட்டு போகிறாங்க. அது ரேவதியான அடையாளம் காட்ட சொல்கிறாங்க. கார்த்தி வந்து ரேவதியை அந்த முகத்தை, டெட் பாடியோட முகத்தை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்காங்க. இது ரேவதி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அடுத்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இது ரேவதி இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கார்த்திக்கு மாயாகிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அந்த காலில் ரேவதியை நான் கடத்தி வச்சுருக்கேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லிவிடு, இல்லைன்னா ரேவதியை கொன்னுடுவேன்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க மாயா. கார்த்திக் சொல்கிறேன், மகேஷ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் கடத்தலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, இதை என்னைய நம்ப சொல்கிறியா அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க மாயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரேவதியை வந்து கடத்தின அடியாளோட மனைவி வந்து ஃபோன் போட்டு வீட்டு ஓனர் வாடகை கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிகிட்ருக்கோமா. சரி, நான் வீட்டுக்கு கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாம் வீட்டில் ஏதோ பிரச்சனையாக, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு அடியாட்கள் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறேன். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.